வணக்கம். நமது டிவியின் மாலை நேர செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இடைநடுவில் ஸ்தம்பிதம். தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலை அரங்கேற்ற பொதுமக்களின் பணம் வீண் விரயம். லஞ்சத்திற்கு ஒத்துழைப்பு, முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் கைது. தேர்தல் காலத்தில் அபிவிருத்தி செயற்திட்டங்களை நிறுத்துக, தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்தல். பதவி விலக்கப்படுவாரா தேசப்பந்து தென்னக்கோன். யாழ்ப்பாணத்தில் ஆன்லைன் நிதி மோசடி அதிகரிப்பு. ஏமன் யுத்த திட்டங்கள் அம்பலம், அமெரிக்க வெள்ளை மாளிகையில் பதற்றம். சகிப் அல் ஹசனின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவு. தொடர்பென உள்நாட்டு செய்திகள். யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று வடக்கு மாகாணத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று இடைநடுவில் கைவிடப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அதிகாரிகளை மட்டம் தாழ்த்தி பேசியதுடன் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பிலும் விமர்சித்தார். இதன்போது ஆளும் தரப்பு உறுப்பினர்களும் பதில் வழங்க சபையில் அமளி துமளி ஏற்பட்டது. நான் உங்கள்கிட்ட கேட்கிறது, நான் பாராளுமன்ற உறுப்பினருடைய அடிப்படையில் என்னுடைய கேள்விக்கு உங்களோட NDP அரசாங்கத்தால என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லலாம்னா சொல்லணும்னு வர ஆகுது. அதற்கு போது அடிப்பட்ட பழைய பாடம் மாதிரி பொருள் கொண்டே இருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன் என்றால், நான் கேட்கறது உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த உயரிய சபையில மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, ஒரு கேள்விக்கு பதில் தரணும். அதை சொல்லலாம். இப்படியான ஒரு ஆட்களை பாராளுமன்ற உறுப்பினராக போட்டதுக்கு நாங்க வந்தப்படணும். ஏன்னா அன்றைக்கு ஹெல்மெட் போட்டுக்கொண்டு போயிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காங்க. ஆறுக்குள்ள ஹெல்மெட்டை போட்டுக்கொண்டு போறதுக்கு இந்த ஆட்டை சொல்லும் போதாவது நீங்க சொல்றது மாகாண சபையை பற்றி உண்மையாவே ஒத்துக்கொள்றதுக்கு மாகாண சபை நீங்க எப்படி காசு அனுப்பினீங்க, எங்க காசு அடிச்சிட்டீங்கன்றது என்ன விவரம் வெளியாவர் அவசரப்பட இந்நிலையில் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் வெளிநடப்பு செய்தார். யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்து அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம். ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்லது அவருடைய செயற்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மீது நடந்து கொள்வதை தலைமை கட்டுப்படுத்தவும். தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேண்டும். அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் வந்து பெறுவது இந்த அர்த்தம் இல்லை. இது ஒரு பிரயோசனம் இல்லாத கூட்டம். அதனால் நான் இடையில கூட்டத்தை விட்டு வலிக்கிட்டு இது ஒரு ஆரோக்கியமான கூட்டமாக அமையும். தேர்தல் நெருங்கிற நேரத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் அரசியல் சார்ந்த விஷயங்களை தொடர்ச்சியாக பேச முடியுமா? பேசக்கூடாது. ஏற்கனவே முதல் அந்த அஜெண்டாவிலும் சொல்லப்பட்டது தேர்தல் விஷயங்கள் இல்லை என்று. ஆனால் தொடர்ந்து அதிகாரிகளை ஒரு வலிந்து எடுத்து அவர்கள் மீது குற்றம் காண்றதிலேயே இவ்வளவு காலம் இந்த அபிவிருத்தி நடக்க இல்லையா அல்லது இந்த அதிகாரிகள் செயல்பட இல்லையா? தொடர்ச்சியாக அவ்வாறான நடவடிக்கைகளை நம்ம நிறுத்தவும். இது ஒரு ஒழுங்குமுறைக்கு வர வேண்டும். அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு செயல்பாட்டை முன் வச்சிருக்கிறோம். அதை சொல்லியும் இருக்கிறோம். தொடர்ந்து இதில் இருக்கிற அர்த்தம் இல்லை, அதை நாங்கள் படிக்கிறோம். சரி. லஞ்சம் பெற ஒத்துழைப்பு வழங்கியமை தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று மாலை ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது எதிர்வரும் ஏப்ரல் 1 வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். லஞ்சம் பெற ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டிற்காக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
தேர்தல் காலத்தில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் விசேட அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் காலத்தில் நடைபெற்று வரும் அபிவிருத்தி செயற்பாடுகள் குறித்த தகவல்களை வழங்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அரசாங்கத்திற்கு அறிவித்துள்ளது. இதன்படி அமைச்சுக்களும் அரசு துறைகளும் தொடர்புடைய திட்டங்கள் தொடர்பான தகவல்களை மறு ஆய்விற்காக தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கமைவாக குறித்த அபிவிருத்தி திட்டங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு தேர்தல் காலத்தில் அவை தொடர்வது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் எனவும் ஆணைக்குழு கூறியுள்ளது. மேலும் இந்த திட்டத்தில் ஏதேனும் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக கண்டறியப்பட்டால் தேர்தல் முடியும் வரை அவற்றை ஒத்திவைக்குமாறு அரசாங்கத்துக்கு அறிவுறுத்தப்படும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை அப்பதவியில் இருந்து நீக்குவதற்கான விசாரணை குழு ஒன்றை நியமிப்பது தொடர்பான பிரேரணை முன்வைப்பதற்கான தீர்மானம் ஜகத் விக்ரமரத்னவிடம் இன்று கையளிக்கப்பட்டது. இதில் 115 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டுள்ளனர். 2002ஆம் ஆண்டின் 5ஆம் இலக்க அலுவலர்கள் அகற்றுதல் சட்டத்தின் 5வது பிரிவுக்கு அமைய இந்த தீர்மானம் சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களும் பிரதி அமைச்சர்களுமான மஹிந்த ஜெயசிங்க, எரங்க குணசேகர, பாராளுமன்ற உறுப்பினர்களான கௌசல்யா ஆரியரத்ன மற்றும் உபுல் அபே விக்ரம ஆகியோர் இந்த பிரேரணையை சபாநாயகரிடம் கையளித்தனர். மாணவர் பாராளுமன்ற அமர்வு பழைய பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இன்று நடைபெற்றது. ஜனாதிபதி செயலகம், கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை பாராளுமன்ற தொடர்பாடல் பிரிவு ஆகியவற்றால் பாடசாலை மாணவர்களுக்காக செயற்படுத்தப்படும் திட்டத்துடன் இணைந்ததாக கொழும்பு விசாகா கல்லூரியின் விசேட பாராளுமன்ற அமர்வு இன்று ஜனாதிபதி அலுவலகத்தின் பழைய பாராளுமன்ற பீடத்தில் நடைபெற்றது. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அமர்விற்கு தலைமை தாங்கினார். கொழும்பு விசாக கல்லூரி மாணவர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிளீன் ஸ்ரீலங்கா திட்ட எண்ணக்கருவின் மதிப்பு மற்றும் அதன் நடைமுறை முக்கியத்துவம் குறித்த தெளிவு பெறவும் வாய்ப்பு இதன்போது கிட்டியது. மாணவர் பாராளுமன்றம் தொடர்பாக தயாரிக்கப்பட்ட விஷன் சஞ்சிகையின் பிரதியை பாராளுமன்ற விவகாரங்கள் மற்றும் நிறைவேற்று பொறுப்பு தொடர்பான உதவி பணிப்பாளர் நதிக தங்கொல்ல பிரதமரிடம் வழங்கினார். பொருளாதார வாய்ப்புகளை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளக்கூடிய தலைமுறை ஒன்றை உருவாக்க புதிய கல்வி சீர்திருத்தங்கள் செயற்படுத்தப்படும் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இதன்போது தெரிவித்தார். உலகில் அறிவை பெறுவதற்கு மாணவர்களை தயார்படுத்துவது மற்றும் தன்னம்பிக்கை கொண்ட மாணவர் தலைமுறை ஒன்றை உருவாக்குவது என்பன அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மூலம் வேலை வாய்ப்பு சந்தைக்கு மட்டுமல்லாமல் சமூகத்தை வழிநடத்தக்கூடிய பொருளாதாரத்திற்கும் பங்களிக்க முடியுமான திறமையான இளைஞர்களை உருவாக்குவது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இங்கு தெரிவித்தார். பாடசாலைகளுக்கிடையே வளங்களை பகிர்ந்து கொள்வதில் உள்ள ஏற்றத்தாழ்வை நீக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்பதோடு இதற்கு பிரஜைகளின் பொறுப்பின் முக்கியத்துவத்தையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இந்திய மீனவர்களின் பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாட 5 பேர் கொண்ட குழு ஒன்று நாட்டிற்கு வரவுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோத கடற்றொழிலில் ஈடுபட்டு கைதாகி சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களின் விடுதலை குறித்து ஆராய தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 பேர் கொண்ட குழு ஒன்று நாட்டிற்கு வருகை தந்துள்ளது. ராமேஸ்வரத்தில் உள்ள பாரம்பரிய இந்திய கடற்றொழிலாளர் நல சங்கத்தின் தலைவர் VP ஜேசுராஜா மற்றும் 4 உறுப்பினர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். திருச்சி விமான நிலையத்திலிருந்து இன்று மாலை யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தை இந்த குழு வந்தடைந்துள்ளது. வவுனியா சிறைச்சாலையில் உள்ள இந்திய மீனவர்களை நாளை சந்திப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட கடற்றொழில் படகுகளை ஆய்வு செய்ய உள்ளதுடன் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கடற்றொழிலாளர்களை விடுவிக்க கோருவதற்காக கடற்றொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் இந்த குழு திட்டமிட்டுள்ளது. மேலும் எதிர்வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை இந்த குழு இலங்கையில் தங்கியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினை தற்போது வரை நீடிக்கும் நிலையில் குறித்த குழு நாட்டிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2025 முதல் 2 மாதங்களில் ஏற்றுமதியில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. 2025 பிப்ரவரி மாதத்தில் மொத்த ஏற்றுமதி வருமானம் பொருட்கள் மற்றும் சேவைகள் இரண்டையும் சேர்த்து 1382.53 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. இது 2024 பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடும்போது 4.62% வளர்ச்சியை காட்டுவதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. மேலும் 2025 ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடும்போது பிப்ரவரி மாதத்தில் ஏற்றுமதி 2.58% மாதாந்த வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இலங்கை சுங்க திணைக்களத்தின் தற்காலிக தரவுகள் மற்றும் இரத்தின கற்கள், நகைகள் மற்றும் கனிம எண்ணெய் பொருட்கள் ஆகியவற்றிற்கான மதிப்பிடப்பட்ட புள்ளி விபரங்களின்படி 2025 பிப்ரவரி மாதத்தில் பொருட்களின் ஏற்றுமதியின் மதிப்பு 1056.39 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். 2025 பிப்ரவரி மாதத்தில் சேவைகளின் ஏற்றுமதி 326.14 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 2024 ஆண்டுடன் ஒப்பிடும்போது 24.37% வளர்ச்சியை காட்டுகின்றது. இருப்பினும் பொருட்கள் மற்றும் சேவைகள் இரண்டையும் சேர்த்து மொத்த ஏற்றுமதி 2025 ஜனவரி முதல் பிப்ரவரி வரையிலான காலத்திற்கு 2730.33 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 2024 ஆண்டுடன் ஒப்பிடும்போது 6.65% வளர்ச்சியை காட்டுகின்றது. இலங்கை சுங்க திணைக்களத்தின் தரவுகள் மற்றும் இரத்தின கற்கள், நகைகள் மற்றும் கனிம எண்ணெய் பொருட்கள் ஆகியவற்றிற்கான மதிப்பிடப்பட்ட புள்ளி விபரங்களின் அடிப்படையில் 2025 முதல் 2 மாதங்களில் பொருட்களின் ஏற்றுமதி 3.9% அதிகரித்து 2109.19 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை சீன பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் தலைவராக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 10வது பாராளுமன்றத்தின் இலங்கை சீன நட்புறவு சங்கத்தின் தலைவர் பதவிக்கு சபை முதல்வரும் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இலங்கை சீன பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தை மீள ஸ்தாபிப்பதற்கான கூட்டம் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. இதன்போது இலங்கை சீன பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் செயலாளராக பாராளுமன்ற உறுப்பினர் லக்மாலி கேமச்சந்திர தெரிவு செய்யப்பட்டார். இதன்போது இலங்கைக்கும் சீனாக்கும் இடையில் நீண்டகாலமாக காணப்படும் இருதரப்பு கலாச்சார மற்றும் அரசியல் உறவுகளை சபாநாயகர் நினைவு கூர்ந்தார். அத்துடன் இந்த உறவுகளை மேம்படுத்துவதற்கு பாராளுமன்ற நட்புறவு சங்கம் முக்கியமான தளமாக அமையும் எனவும் சபாநாயகர் சுட்டிக்காட்டினார். இருதரப்பினருக்கும் அதிகபட்ச நன்மைகளை பெறுவதற்காக பொருளாதாரம், வர்த்தகம், கல்வி மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த நெருக்கமாக பணியாற்றுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய சபாநாயகர் நட்புறவு சங்கத்தில் புதிய பொறுப்புகளை பெற்றுக்கொண்டவர்கள் இதற்காக பணியாற்ற வேண்டும் எனவும் தெரிவித்தார். நட்புறவு சங்கத்தினூடாக 2 நாடுகளும் பரஸ்பரம் அக்கறை செலுத்தும் துறைகளை வலுப்படுத்துவதன் அவசியத்தை இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென்கோங் வலியுறுத்தினார். மேலும் இலங்கையும் சீனாவும் தங்கள் கடினமான காலங்களில் மிகவும் நட்புடன் இணைந்து பணியாற்றியுள்ளன என்பதை நினைவு கூர்ந்த தூதுவர் சீன இலங்கை நட்புறவு சங்கத்தின் புதிய நிர்வாகிகளுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இலங்கை சீன நட்புறவு சங்கத்தின் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட சபை முதல்வரும் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க கருத்து தெரிவிக்கையில், கல்வி மற்றும் வணிக கைத்தொழில் போன்ற துறைகளில் சீனாவிடம் காணப்படும் திறன் மற்றும் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். இரு நாடுகளுக்கும் இடையில் காணப்படும் நீண்டகால உறவை மேலும் பலப்படுத்தும் வகையில் இந்த பாராளுமன்ற நட்புறவு சங்கம் செயற்படும் என அதன் செயலாளராக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் லக்மாலி கேமச்சந்திர தெரிவித்தார். சிறுமியை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய 59 வயதுடைய முதியவருக்கு கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது.
9 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததற்காக 59 வயது நபருக்கு உயர் நீதிமன்றம் 15 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்துள்ளது. விசாரணையின் முடிவில் உயர் நீதிமன்ற நீதியரசர் நவரட்ன மாரசிங்க தீர்ப்பை வழங்கினார். அத்துடன் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு 75,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதோடு அபராதம் செலுத்தப்படாவிட்டால் மேலதிகமாக 1 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவருக்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இழப்பீடு செலுத்தப்படாவிட்டால் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு மேலதிகமாக 1 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் நீதியரசர் கூறினார். யாழ்ப்பாணத்தில் ஆன்லைன் மோசடிகள் அதிகரித்துள்ளன. ஊர்காவற்துறையில் மாத்திரம் 4 மோசடிகள் பதிவாகியுள்ளன. யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அண்மை காலமாக ஆன்லைன் மூலமாக நிதி மோசடி இடம்பெற்று வருகின்றது. ஊர்காவத்துறை பகுதியில் மாத்திரம் இதுவரையில் 4 நிதி மோசடி சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. அத்துடன் ஊர்காவத்துறை நீதிமன்றத்தில் இந்த மோசடி சம்பவங்கள் தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த ஆன்லைன் மோசடிகள் பல்வேறு வகையில் இடம்பெற்று வருகின்றன. நிகழ்நிலை செயலியொன்றை மக்களிடையே பகிர்ந்து அதில் முதலீடு செய்யுமாறு ஊக்குவிக்கப்படுகின்றது. அந்த செயலியில் ஆரம்பத்தில் சிறிய தொகையை முதலிடுவதன் மூலம் சிறிய அளவிலான கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது. மக்கள் முதல் வருமானத்தை நம்பி அடுத்த தடவை பெரிய ஒரு தொகையை முதலீடு செய்யும் பட்சத்தில் அந்த நிதியானது மோசடியாளர்களால் அபகரிக்கப்படுகின்றது. மேலும் வங்கி கணக்கில் பணத்தை வைப்பு செய்துள்ளவர்களது கணக்கு இலக்கங்கள் மற்றும் அடையாள அட்டை இலக்கங்கள் என்பன ஆசை வார்த்தை கூறி மக்களிடமிருந்து மோசடியாளர்களால் பெறப்படுகின்றது. பின்னர் அவர்களது கை தொலைபேசிக்கு இரகசிய இலக்கம் அனுப்பப்பட்டு அவர்களிடமிருந்து அந்த இரகசிய இலக்கமானது பெறப்பட்டு அவர்களது வங்கி கணக்கில் உள்ள பணம் மோசடி செய்யப்படுகின்றது. இந்நிலையில் மக்களுக்கு இதுகுறித்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துமாறு ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு அறிவித்துள்ளது. கிராண்ட் பாஸில் துப்பாக்கி சூடு நடத்திய துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு கிராண்ட் பாஸ் நாகலகம் வீதியில் அண்மையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் தாக்குதல் மேற்கொண்ட துப்பாக்கிதாரி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கிராண்ட் பாஸைச் சேர்ந்த 34 வயதான சந்தேக நபர் இன்று காலை கைது செய்யப்பட்டார். இந்த துப்பாக்கிச் சூடு தொடர்பாக இதுவரை 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் காசநோய் தொடர்பான விழிப்புணர்வு செயலமர்வு நடைபெற்றது. காசநோய் தொடர்பான விழிப்புணர்வு செயலமர்வு இன்று பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர் சத்தியமூர்த்தி, பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர் பிரசாத், தொற்று நோயியல் பிரிவினர், வைத்தியர்கள், சுகாதாரத்துறை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். உறவினர்களுக்கோ அல்லது அயலவர்களுக்கோ காசநோய் உறுதிப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு இவ்வளவு கால மருந்து குடிக்க சொல்லப்படுகின்ற பொழுது கட்டாயமாக அந்த மருந்துகள் எடுக்க வேண்டும். ஏனெனில் சில பேர் உதாரணமாக உங்களுக்கு தெரியும், நோமலான அதாவது சாதாரண காய்ச்சலுள்ள வைத்தியசாலையில் அதிகரிக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் ஒரு 1 வீக்கோ 5 days ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் பொதுவான மக்கள் டயபெட்டிக்கோ ப்ரெஷரோ கொலஸ்ட்ரால் இருக்கிறார்கள் கூட கிளினிக்கில் மருந்துகள் எடுத்தாலும் அது எடுக்கிறதில்லை. வீட்டில் நீங்கள் டயபெட்டிக்கு காலம் மருந்து போட சொன்னால் நீங்கள் டாக்டர் சொல்கிறத அட்வைஸை விட நீங்களாக முடிவெடுப்பீங்க அல்லது பக்கத்து வீட்டுக்கார ஆண்டியோ அங்கிளோ அல்லது நான் மெடிக்கலாக சொல்கிறத கேட்டுத்தான் அது பரவாயில்லைன்னு சொல்லி எடுக்கிறதில்லை. அப்படி எடுக்காத பட்சத்தில் உங்களுடைய உதாரணமாக ப்ரெஷர் இருக்கிறார்கள், டயபெட்டிக் இருக்கிறார்கள், உங்களுடைய சுகர் அல்லது ப்ரெஷர் கூட அதிகரித்து திடீரென ஒரு கால பகுதியில் கட்டத்தில் வைத்தியசாலைக்கு அறிவுமாய்ந்த நிலையில் மூளையில் ரத்தக்குழாய் வடித்து அப்படியான பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதே போலத்தான் இந்த காசநோய்க்குரிய மருந்துகளும் 6 மாத காலப்பகுதிக்கோ அல்லது 9 மாத காலப்பகுதிக்கோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எடுக்க வேண்டும் என வைத்தியர் அறிவுறுத்தப்படுகின்ற பொழுது நீ கட்டாயமாக எடுக்க வேண்டும். ஏனென்றால் 2 காரணங்கள். ஒன்று, காசநோய் முற்றாக குணமடைய வேண்டும், அதாவது காசநோய் முற்றாக குணமடையக்கூடியது. மருந்துகள் ஒழுங்காக எடுத்து தொடர்ச்சியான சிகிச்சை கண்காணிப்புகள் இருப்பதன் மூலம் உங்களுடைய காசநோயை முற்றாக குணப்படுத்தி உங்களுக்கு மட்டுமல்ல நீங்களும் அந்த நோயிலிருந்து குணமடைவதன் மூலமும் அதே போல் உங்களிலிருந்து மற்றவர்களுக்கு பரவாமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்காகவும் நீங்கள் கட்டாயமாக
மருந்து எடுக்க வேண்டும். உதாரணமாக நீங்கள் மருந்து எடுக்காமல் விட்டால் என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த காசநோய் உங்களிருந்து குணப்படுத்த இல்லாமல் போகும். அதே நேரத்தில் ஒரு மாதத்துக்கு மருந்து எடுத்துட்டு நீங்கள் ஒரு மாதம் மருந்து எடுக்காமல் விட்டீங்கன்னா திருப்பி ரீஆக்டிவேஷன், அதாவது இன்னொருக்கா திருப்பி காச அறிவு ஏற்படுத்தப்பட்டு திருப்பி அவ்வளவு டெஸ்ட்டுகளும் செய்து திருப்பி உங்களுக்கு காசநோய்க்குரிய மருந்துகள் வழங்கப்படும். இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். இந்த யாழ்ப்பாண குடாநாட்டை பொறுத்தளவில் மேர்பு சிகிச்சை நிலையம் யாழ்ப்பாண பகுதியில் உள்ளது. அங்கே திறம்பட 7 நாட்களும் அவர்கள் வேலை செய்கின்றார்கள். சளி மாதிரிகளை சோதிக்கின்றார்கள். அதற்குரிய ரிப்போர்ட்டுகளுடன் பெற்றுக்கொள்ள முடியும். அதனை தவிர ஒவ்வொரு ஆதார வைத்தியசாலை யாழ் மாவட்டத்தில் 4 ஆதார வைத்தியசாலைகள் உள்ளன. பருத்தித்துறை, தெல்லிப்பளை, சாவச்சேரி, ஊர்காவத்துறை, அத்தோடு யாழ் போதனா வைத்தியாசாலை 5 வைத்தியசாலைகளிலும் நீங்கள் சளி மாதிரிகளை சோதித்துக் கொள்ள முடியும். எக்ஸ்ரே படம் எடுத்துக்கொள்ள முடியும். மற்றது இரத்தங்களை சோதித்துக் கொள்வதன் மூலம் நம்முடைய நோய்களை நாங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளக்கூடியதாக. ஆக நுவரெலியா லிந்துல சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயம் பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் மாகாண அபிவிருத்தி நிதியின் கீழ் 10 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டின் ஊடாக நிர்மாணிக்கப்பட்ட லிந்துல சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயம் திறப்பு விழா இன்று இடம்பெற்றது. இதற்கு முன்னதாக பயன்படுத்திய நுவரெலியா பிராந்திய சுகாதார காரியாலய பிரிவுக்கு உட்பட்ட லிந்துலை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயம் அமைந்துள்ள கட்டடத்தின் பின்புறத்தில் காணப்படும் பாரிய மண்மேட்டிலிருந்து மண் சரிவு மற்றும் பாறைகள் சரிந்து விழும் அபாயம் காணப்பட்டது. இதனால் அவ்விடத்திலிருந்து வெளியேறி நுவரெலியா மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் அசேல பெரேராவை லிந்துல சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் துரெஸ்னி உட்பட சுகாதார அதிகாரிகள் சந்தித்து இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வினை பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். இதற்கமைவாக இந்த புதிய கட்டடம் அமைக்கப்பட்டு பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. 3 மாகாணங்களுக்கு மின்னல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. தொடர்வென சர்வதேச செய்திகள். ஏமன் யுத்த திட்டங்கள் தொடர்பில் அமெரிக்க வெள்ள மாளிகை ஊடகவியலாளர் ஒருவரிடம் தவறுதலாக தகவல்கள் பகிர்ந்து கொண்டுள்ளன. ஜெர்மன் மீதான தாக்குதல் திட்டங்கள் குறித்த தகவல்களை அமெரிக்க அதிகாரிகள் சமூக ஊடக குழு கலந்துரையாடலில் தவறுதலாக ஊடகவியலாளர்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளமை தெரிய வந்துள்ளதை தொடர்ந்து ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு எதிராக கடும் விமர்சனங்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க துணை ஜனாதிபதி டிஜே வான்ஸ், பாதுகாப்பு செயலாளர் பீட்டே ஹெக்ஸெத் ஆகியோர் இடம்பெற்றிருந்த இரகசிய குழு உரையாடலில் தானும் சேர்க்கப்பட்டதாக அட்லாண்டிக் மகசினின் ஜெஃப்ரி கோல்ட்பெர்க் தெரிவித்துள்ளார். இந்த உரையாடலில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீதான தாக்குதல் திட்டங்கள் குறித்த சில விடயங்களை தான் பார்த்ததாக தெரிவித்துள்ள அவர், ஆயுதங்கள், இலக்குகள், தாக்குதல்கள் எப்போது இடம்பெற உள்ளன போன்ற விவரங்கள் தாக்குதல் இடம்பெறுவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னர் தனக்கு தெரிய வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். தற்செயலாகவே தன்னை அந்த குழு உரையாடலில் இணைத்தார்கள் என தெரிவித்துள்ள ஜெஃப்ரி, வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக்கேல் வோல்ஸிடமிருந்தே தனக்கு அழைப்பு வந்ததாக தெரிவித்துள்ளார். அவர்கள் தவறுதலான தொலைபேசி இலக்கத்தை தெரிவு செய்கிறார்கள் என்றால் அவர்கள் ஹவுதி கிளர்ச்சியாளர்களை ஆதரிக்காத ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும். தகவல்கள் முன்கூட்டியே அம்பலமாகியிருப்பதால் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அமெரிக்க படைகளின் உயிர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த தகவல் வெளியானதை தொடர்ந்து ட்ரம்ப் நிர்வாகத்தை சேர்ந்தவர்களின் இந்த அலட்சியம் குறித்து குடியரசுக் கட்சியினரும் ஜனநாயக கட்சியினரும் கடும் விமர்சனங்களையும் கரிசனைகளையும் வெளியிட்டுள்ளனர். இந்த தவறு குறித்து விசாரணைகளை கோரியுள்ள ஜனநாயக கட்சியினர் இது தேசிய பாதுகாப்பு மோசடி என தெரிவித்துள்ளனர்.
சஹிப் அல் ஹசனின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் சகலத்துறை வீரரான சஹிப் அல் ஹசனின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் எம்பியான சஹிப் அல் ஹசன் கடந்த ஆண்டு இடம்பெற்ற பங்களாதேஷ் அரசுக்கு எதிரான மாணவர்களின் போராட்டங்களின் போது கனடாவில் தஞ்சமடைந்தார். கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி IIFC வங்கியின் சார்பாக 3 கோடி ரூபாய் மோசடி வழக்கு நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது. இவ்வழக்கில் ஆஜராகாததால் சஹிப் அல் ஹசனுக்கு எதிராக நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் தற்போது அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சஹிப் அல் ஹசன் பங்களாதேஷ் அணிக்காக 71 டெஸ்ட் போட்டிகள், 224 ஒருநாள் போட்டிகள் உட்பட பல்வேறு போட்டிகளில் விளையாடி மொத்தமாக 712 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டு லெஜண்ட்ஸ் லீக் தொடரில் கண்டி சாம்ப் ஆர்மி அணியின் நிர்வாகியாக இருந்த ஆகாஷ் பச்லோடியாவுக்கு மாத்தளை உயர் நீதிமன்றத்தால் 4 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக 85 மில்லியன் ரூபாய் அபராதமாகவும் உப்புள் தரங்கவுக்கு 2 மில்லியன் ரூபாய் இழப்பீடாகவும் செலுத்த உத்தரவிடப்பட்டது. 2024ஆம் ஆண்டு லெஜண்ட்ஸ் லீக் தொடர் பல்லேகல சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் மார்ச் 8 முதல் 19 வரை நடைபெற்றது. இதில் இந்திய பிரஜையான ஆகாஷ் பச்லோடியா கண்டி சாம்ப் ஆர்மி அணியின் நிர்வாகியாக பணியாற்றினார். இவர் இலங்கையின் தலைமை கிரிக்கெட் தேர்வாளரான உப்புள் தரங்கவை அணுகி போட்டி நிர்ணயத்திற்கு அழைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக உப்புள் தரங்க மற்றும் பஞ்சாப் ராயல்ஸ் அணியில் விளையாடிய முன்னாள் நியூசிலாந்து வீரர் நீல் ப்ரூம் ஆகியோர் இலங்கை விளையாட்டு அமைச்சின் விசேட விசாரணை பிரிவிடம் முறைப்பாடு அளித்தனர். விசாரணையில் பட்டேல் வீரர்களை அணுகி பணம் கொடுத்து போட்டியின் முடிவை மாற்ற முயன்றதாக தெரிய வந்தது. நீல் ப்ரூமிடம் 10 பந்துகளுக்கு மேல் எதிர்கொண்டு 10 ஓட்டங்களுக்கு குறைவாக எடுக்குமாறு அறிவுறுத்தியதாக விசாரணையில் கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பட்டேல் மீது மாத்தளை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் விசாரணைக்கு ஆஜராகாமல் பட்டேல் நாட்டை விட்டு தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆகாஷ் பச்லோடியா நேரில் ஆஜராகாத நிலையில் மாத்தளை உயர் நீதிமன்றம் அவருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து இன்று தீர்ப்பளித்துள்ளது. மேலும் 85 மில்லியன் ரூபாய் அபராதமும் உப்புள் தரங்கவுக்கு அவதூறு காரணமாக 2 மில்லியன் ரூபாய் இழப்பீடும் செலுத்த உத்தரவிடப்பட்டது. ஆகாஷ் பச்லோடியா மீதான பயண தடை முன்னர் விதிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் நாட்டை விட்டு தப்பியது எவ்வாறு என்பது குறித்து முழுமையான விசாரணை நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் நமது டிவியின் மாலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.